Hi student, today we are going to see exercise 2.6 sixth sum. Integrate with respect to x 4x plus 2 square root of x square plus x plus 1. Solution. Let I is equal to, so this is I னு சொல்லணும். Let I is equal to integral 4x plus 2 square root of x square plus x plus 1 dx. So இதில் பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்கு. ஸோ இன்டெக்ரல் இந்த 2 வெளியே எடுத்துடலாம். ஸோ 2 காமனாக வெளியே எடுத்தா 2x plus 1 அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus x plus 1 dx. ஸோ bracket யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிறத நம்ம டீன்னு வச்சுக்கலாம். அப்போ let t is equal to x square plus x plus 1. அப்போ dt is equal to 2x plus 1. இந்த dx வந்து அந்த சைடு வந்துடும். அப்போ 2x plus 1 dx இருக்கிற இடத்துல நம்ம dt எழுதலாம். அப்போ 2x plus 1 dx. ஸோ அப்போ இந்த I வாங்க. let I is equal to இப்போ 2x plus 1 dx இது இருக்கிற இடத்துல என்னன்னு போடலாம், dt யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த 2 integral 2x plus 1 dx இருக்கிற இடத்துல என்ன வரும், dt வரும். dt அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் plus x plus 1 இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் plus x plus 1ங்கிறது என்ன, t. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் t dt that is equal to 2 integral ஸ்கொயர் ரூட் ஆஃப் t வந்து t power 1 by 2 dt. So x power n for now. So x power n plus 1 by n plus 1. அப்போ 1 by 2 plus 1 by 1 by 2 plus 1. அப்போ என்ன வரும், t power 3 by 2 by 3 by 2 plus c. So அப்போ 2 இந்த 3 by 2க்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ என்ன வரும், 2 by 3 t power 3 by 2 t where t is equal to x square plus x plus 1 3 by 2 plus c. அப்போ 2 to 4 by 3 x square plus x plus 1 whole power 3 by 2 plus c. So இது ஆன்சர். அடுத்தது 7th sum. Let I is equal to integral x power 8 1 plus x power 9 whole power 5 dx. So இந்த bracket குள்ள இருக்கிறத நாம் t ன்னு எடுத்துக்கலாம். So let t is equal to 1 plus x power 9. So இங்க பாத்தீங்கன்னா bracket குள்ள இருக்கிற t ன்னு எடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்கொயர் ரூட் குள்ள இருக்கிறத t ன்னு வச்சிருக்கோம். இங்க வந்து bracket குள்ள இருக்கிறத t ன்னு நம்ம எடுத்துக்கணும். இங்க இந்த மாதிரி சமுக்கு பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல இருக்கிறத நம்ம t ன்னு எடுத்துக்கணும். அப்ப t is equal to 1 plus x power 9. அப்ப dt is equal to இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிரும். x power 9 டிஃபரன்ஷியேட் பண்ணா 9x power 8 dx. சோ அப்ப x power 8 dx தான் இருக்கு. x power 8 dx. அப்ப இந்த 9 இந்த சைடு கொண்டு வந்தா அப்ப dt by 9 is equal to x power 8 dx. அப்ப x power 8 dx வர இடத்துல நம்ம dt by 9 யூஸ் பண்ணலாம். அப்ப I is equal to integral x power 8 dx. அப்ப x power 8 dx வந்து என்னது, dt by 9. இந்த 9 வந்து நம்ம கான்ஸ்டன்ட், சோ வெளிய எடுத்துக்கலாம். அப்ப dt by 9ல வந்து நம்ம dt மட்டும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது 1 plus x power 9 whole power 5 இருக்கு. அப்ப 1 plus x power 9 வந்து t தானே. அப்ப t அப்ப என்ன வரும்னா t power 5. அப்ப t power 5 dt. நல்லா பாருங்க, I is equal to integral x power 8 dx. x power 8 dxங்கிறது என்ன எழுதிருக்கோம்னா dt by 9. அதான் dt by 9 போட்டிருக்கேன். அடுத்தது 1 plus x power 9 அப்படிங்கிறது என்னன்னா t. சோ அதான் t போட்டிருக்கேன். இங்க t பவர் இங்க 5 இருக்கு. சோ அதனால 5 போட்டிருக்கேன். அப்ப t power 5 dt. சோ இதை இன்டகிரேட் பண்ணா 1 by 9 t power 5 இன்டகிரேட் பண்ணா x power n ஃபார்முலா x power n plus 1 by n plus 1. அப்ப t power 5 plus 1 by
5 plus 1 வரும் plus c. அப்ப என்ன வரும் 1 by 9 t power 6 by 6 plus c. அப்ப 1 by 9 into 6 54 t, where t is equal to 1 plus x power 9. அப்ப 1 plus x power 9 t power 6. So t power 6 plus c. So இதுதான் answer. அடுத்து 8th sum. It's some integral x power e minus 1 plus e power x minus 1 divided by x power e plus e power x dx. So எப்பயும் போல நம்ம denominator t ன்னு வெச்சிட்டோம். So t is equal to x power e plus e power x. So dt by dx. இத differentiate பண்ணனும். இது x power e னா இது x power n ஃபார்ம் நம்ம இருக்கு. So x power n னா n into x power n minus 1. அப்ப n into n ங்கிறது இந்த இடத்துல e. So n into x power n minus 1. இங்க n ங்கிறது e. So e minus 1. n into x power n minus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். plus e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x இது வரும். So இது பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கு காமன் வந்து நம்ம e வெளிய எடுக்கணும். So e காமனா வெளிய எடுத்தா இங்க வந்து e வெளிய எடுத்தா x power e minus 1 plus இங்க வந்து e காமனா வெளிய எடுக்கணும். அப்ப இங்க e power x இருக்கு. So அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்னா e power x by x ன்னு எழுதலாம். ஏன்னா இங்க வந்து e வெளிய எடுக்க முடியாது. So அப்ப என்ன பண்ணலாம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் போடலாம். அப்ப x e power x by x. அப்ப e x இங்க வந்து dt by dx ங்கனால இங்க dx ஆயிடும். So அடுத்து e x power e minus 1 plus e power x. இந்த x நியூமரேட்டர் கொண்டு போனா x நியூமரேட்டர் கொண்டு போனா x power 1 இருக்கு. நியூமரேட்டர் கொண்டு போனா x power minus 1 வரும். அப்ப x power minus 1 வரும். அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம் e power x into x power minus 1 அப்படின்னு எழுதலாம். So e power x x power minus 1 அப்படின்னு எழுதலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க e ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். அப்ப என்ன வரும் இங்க வந்து e வரும். அப்ப e power x by e. அப்ப e power x minus 1 வரும். இன்னொரு டைம் சொல்றேன் பாத்துங்க. e வந்து காமனா வெளிய எடுக்கிறோம். சோ e வந்து வெளிய எடுக்கும்போது என்ன ஆகும்னா இங்க e வெளிய எடுத்தா ரிமைனிங் என்ன இருக்கும் x power e minus 1 இருக்கும் எடுத்தாச்சு. பிளஸ் இங்க வந்து e வந்து தனியா வெளிய எடுக்க முடியாது. அதனால என்ன பண்றோம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை e போடுறோம். அப்ப மல்டிப்ளை பை e அண்ட் டிவைட் பை e போடுறோம். சோ அப்ப e power x by e வரும். அடுத்து x e power minus 1 plus e x இங்க என்ன வரும்னா ex by e ன்னு வரும். அப்ப ex by e இத வந்து ex into e power plus 1 மேல போனா minus 1. சோ பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. பேஸ் ஈக்குவலா இருக்கும்போது பவர் ஆட் பண்ணும். இங்க சப்ட்ராக்ஷன் இருக்கு. சோ இத இப்படி எழுதலாம். அப்ப e power x by e ங்கிறது e power x minus 1 அப்படின்னு எழுதலாம். சோ இங்க வந்து e power x minus 1 அப்படின்னு எழுதிருக்கேன் dx. இது வந்து dt. சோ அப்ப இதுக்கு பதிலா நம்ம இத dt ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப இது வந்து i. அப்ப i is equal to integral இது வந்து e x power e minus 1 plus e x minus 1 dx ன்னு இருக்கா. சோ இதுதான் இங்க இருக்கு. அப்ப இது இந்த e மட்டும் இந்த சைடு நம்ம கொண்டு வந்துடலாம். அப்ப e இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும் dt by e ஆயிரும். அப்ப என்ன ஆகும் இத வந்து இன்னொரு ஸ்டெப் எழுதலாம். dt by e implies dt by e is equal to x power e minus 1 plus e power x minus 1. அப்ப x power e minus 1 plus e power x minus 1 dx அப்படிங்கறத என்னன்னு எழுதலாம்னா dt ன்னு எழுதலாம். அதாவது dt by e ன்னு எழுதலாம். அப்ப இந்த ஹோல் வேல்யூக்கு நம்ம என்ன எழுத போறோம் dt by e. ங்கிறது dt by e வந்து இந்த சைடு கொண்டு வரலாம். அப்ப dt 1 by e divided by
x power e plus e power x அப்படிங்கிறது என்னன்னு வச்சுக்கலாம் t ன்னு வச்சுக்கலாம். அப்ப dt by t. அப்ப 1 by e integral 1 by t dt வந்து log t. அப்ப log of modulus t plus c. அப்ப என்ன வரும் 1 by e log of modulus t where t is equal to x power e plus e power x plus e power x plus c ன்னு வரும். ஸோ ஒரு டைம் நல்லா செக் பண்ணுங்க. செக் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக புரியும். ஸோ 1 by e log x power e plus e power x plus c. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து 9th sum. The 9th sum integral 1 by x log x dx. So இது வந்து t வந்து log x னு வச்சுக்கணும். t is equal to log x. அப்ப dt is equal to 1 by x dx. பாருங்க இந்த log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x dx கிடைக்குது. அப்ப I is equal to integral இங்க பாத்தீங்கன்னா 1 by x dx இருக்கு. அப்ப 1 by x dx இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் dt ன்னு யூஸ் பண்ணலாம். அப்ப dt divided by 1 by x dx. இந்த log x வந்து denominator இருக்கு, அதனால denominator எழுதிட்டேன். log x இருக்கிற இடத்துல t. அப்ப dt by t ன்னு எழுதலாம். அப்ப integral dt by t log t. அப்ப log of modulus t plus c. அப்ப log of where modulus t is equal to where t is equal to log x. அப்ப log x plus c. இது ஆன்சர். பாருங்க t வந்து log x ன்னு எடுத்திருக்கேன். அப்ப dt is equal to 1 by x dx. சோ இத வந்து இந்த i ல அப்ளை பண்ணோம். சோ i is equal to integral 1 by x dx இருக்கிற இடத்துல நம்ம dt ன்னு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணியாச்சு. இது டினாமினேட்டர்ல log x இருக்கு, அதனால டினாமினேட்டர்ல log x equal to என்ன t. சோ t ன்னு எழுதியாச்சு. அப்ப dt by t னா log modulus t plus c. அப்ப log modulus t is equal to என்னது log x. அப்ப log x plus c. சோ இது ஆன்சர்.